All right, welcome everyone. It's going to be the third week of our Rust Basics. போன வாரம் நம்ம நிறைய டெக்னிக்கலாக ரஸ்ட்டில் என்ன நடக்குது, மெமரி ரிலேட்டடாக எப்படி எப்படியெல்லாம் ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அது எங்கே போய் உட்காருது, ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, டேட்டா செக்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டைப்னா என்ன, ஏன் நம்ம வந்து ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கல, இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே டைரெக்டாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அகைன் இதை என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாம் சொல்லலைங்க மக்களே, ஜென்யூனாகவே இது ஒரு சாப்டர் பை சாப்டராக போகணுங்கிறதுக்காக ஐ வாண்டட் டு மேக் ஷுர் அ சாப்டர் பிகின்ஸ் வித் சம் ப்ரீ ரெக்விசிட் நாலேஜ். போன வாரத்துக்கான கண்டென்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும்னு வைங்களேன். நீங்கள் 1.5x கூட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்கேஸ் கண்டென்ட் ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்கிற பட்சத்தில். நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கணும்னு நினச்சேன். இட் ஒன்ட் பி டூ லாங், பட் நம்ம ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் டேட்டா செக்ஷனில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து ஸ்பெசிஃபிக்லி இந்த ஆர்ஓ டேட்டா செக்ஷனில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எஸ்டிஆருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பேசிக்கலாக இவங்க கிட்ட இருக்கிற டேட்டா இஸ் பேசிக்லி அ நான் ஓன்டு பாயிண்டர்னு வைங்களேன், ஆர் ரெஃபரன்ஸ். யூ கேன் கால் இட் அஸ் அ நான் ஓன்ட் ரெஃபரன்ஸ்ன்னு வைங்களேன். இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹீப் அலோகேட்டட் டேட்டா வந்து இட்ஸ் அன் ஓன் ரெஃபரன்ஸ் பேசிக்கலி. என்ன ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்போ இங்க இருக்கிற டேட்டா வந்து ஸ்கோப்பை விட்டு வெளியில போச்சுன்னா, அகைன் ஸ்கோப்னா போன வாரத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதை விட்டு வெளியில போச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற ஆர் அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டேட்டா வந்து ட்ராப் ஆகாது ஆர் ஃப்ரீ ஆகாது. ஏன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம டேட்டா செக்ஷனில் இது ரீட் ஓன்லி டேட்டாக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் இதுவே இவங்களோட டேட்டா ஆர் இவங்க அலோகேட் பண்ணியிருக்கிற மெமரி இந்த ஸ்கோப் உடைய வேரியபிள் போச்சுன்னா இவங்க அலோகேட் ஆகிருக்கிற ஹீப் மெமரியும் கூடவே சேர்ந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதனால தான் இவங்களை வந்து நம்ம ஓன் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம், இவங்களை நான் ஓன் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட் செக்ஷன்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். ஸ்டாக்குங்கிறது பேசிக்காக எனி ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் ஆர் எனி மெட்டாடேட்டா ஆர் அந்த ஸ்டாக்கை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போய் அடங்கி உட்காரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் எப்பப்பெல்லாம் தொடங்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகும், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் ஸ்டாக் ஃப்ரேம் டீஅலோகேட் செய்யப்படும். ஸோ ஆர்எஸ்பிங்கிற அந்த பாயிண்டரை வச்சு நம்ம டெக்ரிமெண்ட் பண்ணுறோங்கிறப்போ அலோகேட் ஆகும், இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ டீஅலோகேட் ஆகும். அதே ஹீப்புங்கிறது உங்களுக்கு சைஸ், அந்த டேட்டாவோட சைஸ் தெரியலங்கிற பட்சத்தில் யூல் பி டைனாமிக்லி அலோகேட்டிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் செக்ஷன். அது நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏது பார்த்தோம், ஃப்ரீ லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சில ரூல்ஸ் சொன்னேன் ரஸ்ட்ல. எய்தர் உங்ககிட்ட ஒரு இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆர் மல்டிபிள் இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் இருக்கலாம், அதுதான் n நம்பர் ஆஃப் இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆர் உங்ககிட்ட வெறும் ஒரே ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அது ஏன்னா உங்களுக்கு டேங்லிங் பாயிண்டர், நான் இங்கே எழுதிடுறேன், டேங்லிங் பாயிண்டர், டபுள் ஃப்ரீ, யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ, இந்த எல்லா விஷயமுமே இந்த ரெண்டு இல்லாதனால இருக்கிற பிரச்சனைகள் தான் வைங்களேன். இப்போ சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் ஆர் ஜிக் எந்த லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ரூல் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து ரஸ்டால கிரியேட் பண்ண ரூல். ஒரு ரைட்டர் தான் இருக்கணும் ஆர் ஒரு மாடிஃபையர் தான் இருக்கணும். ஆனால் பல ரீடர்ஸ் இருக்கலாம், பல பேர் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பல பேர் ஆக்சஸ் பண்ணாலும் யூ வில் பி பேசிக்லி ஹேவிங் கேரண்டி இல்லைங்களா, அந்த டேட்டா வந்து மாடிஃபை ஆக போகிறது இல்லைன்னு. ஆனால் ஒரே ஒரு ரைட்டர் உள்ள நுழைஞ்சிட்டா இன்னொரு ரைட்டராலையும் உள்ள வந்து எழுத முடியாது, அதே சமயத்தில் மற்ற ரீடர்ஸாலையும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்குது, ஒரு இடத்துல ஒரு கூட்டுறாங்க இல்லை பெருக்குறாங்க அப்படின்னா எல்லாரையும் காலி பண்ண சொல்லுவாங்கல்ல. காலி பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் மூடிடுவாங்க, ஏன்னா மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும், மற்ற எந்த ஆடியன்ஸோ இல்லை வேற கஸ்டமர்ஸ் யாருமே உள்ளே நுழைய முடியாது. அந்த லாஜிக் தான். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ன இருக்கணுமோ அந்த டேட்டா இருக்கும். ஆர் புதுப்பிக்கப்பட்டுச்சுனாலோ இல்லை மாற்றப்பட்டுச்சுனாலோ மற்றவங்க எல்லாரும் அட் அ டைமில் பார்க்க முடியும். அந்த லாஜிக் தான். அது இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு மெமரி கரப்ட் ஆகாது, இல்லை மெமரி ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் திரும்பவும் ஒரு 30 நிமிஷம் வீடியோவாக ஆக்கணும்னு விருப்பப்படல, மோர் லைக் ரீகேப் வீடியோ தான்.
பட் பேசிக்காக நான் சொல்ல வந்ததுக்கான காரணம் இந்த வீக் ஐம் கோனா ரைட் இட் அஸ் வீக் 3. இந்த வீக்கில் இது ஒரு லைட்டரான வீக்காக தான் இருக்கும், பட் ஐ ப்ராபப்ளி ஆட் சம் மோர் ஸ்டஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெமரின்னு வைங்களேன். முதல் 2 டேட்டா ஸ்ட்ரக்சரில் மட்டும் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறத்தில் வர்றது எல்லாமே இட் வில் பி அ பிரிட்டி ஷார்ட் வீடியோ தான், ஒரு 4 to 5 minutes இருக்கிற வீடியோ தான். ஏன்னா இட்ஸ் மோர் லைக் அ சின்டாக்ஸ் எக்ஸ்பிளைனர்ஸ் தான். நீங்கள் எந்த வீடியோ எங்கள் சேனலுங்கிறேன் யூடியூப்பில் எங்கே வேணாலும் போய் பார்த்தாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் தான் வைங்களேன். நான் யூனிக்காக எங்கே ஒரு விஷயத்தில் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்னா இந்த வெக்டர் தான். வெக்டர் வெர்சஸ் அரே, இந்த 2 விஷயத்துக்குள்ளேயும் என்ன நிஜமாக நடக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் டூப்பிள்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் இந்த வீக் ஃபுல்லாகவே எது பார்க்க போகிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது இல்லைங்க, லைப்ரரிக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி செயல்படுது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி அப்படிங்கிறதான் பார்ப்போம். நான் மெத்தட்ஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரலாம், ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரல. பட் டோன்ட் வரி, இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டாட்டுங்கிற, இப்போ டாட்னு வச்சு ஒரு மெத்தட் வரும், அந்த டாட்டுங்கிறத அப்படியே பாருங்கள், அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது புரியும். பட் இன்கேஸ் புரியலனாலும் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீக் 4th வீக்கில் பார்ப்போம். அப்புறம் தேர்ட் வந்து ஹேஷ் செட், பி-ட்ரீ செட், இந்த 2ஐயும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹேஷ் மேப், பி-ட்ரீ மேப், இதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வெக் டெக், அதாவது இது டிக்யூன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஐ பி காலிங் இட் அஸ் டெக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பைனரி ஹீப்பு, அதாவது இதை வந்து இதர் ப்ரையாரிட்டி கியூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீப், அது சொல்கிறேன் அந்த வீடியோ பரப்ப சொல்கிறேன், இப்போ சொல்ல ஆரம்பிச்சுன்னா வீடியோ பெருசாயிடும். பட் யா, இதுதான் இந்த வாரத்துக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பிகாஸ் அகைன் நான் கொஞ்சம் மெமரி என்ன நடக்குது பின்னாடி அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சின்டாக்ஸ் காட்டலாம்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பிரிட்டி சிம்பிள் தான், ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட மோரார்லெஸ் என்ன சொல்கிறது அதே மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகும்னு வைங்களேன். ஸோ யா, வித் தட் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றிகள் பல. டுடுல்ஸ்.